ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பூனாஸ் ட்ரீம். நான் பூனா. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் லொக்கேட் ஆகிருக்கிற போத்தீஸ்க்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ நம்ம போத்தீஸில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட நியூ அரைவல்ஸ் இருக்குங்க. ஸோ நார்மல் சாரீலேருந்து பட்டு சாரீலேருந்து டிசைனர் சாரீ வரைக்கும் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதில் தான் சில கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்குறது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனல் வேர்ன்னு சொல்லலாம், இல்லை நார்மலாக நீங்கள் ஒரு ஆஃபீஸ் வேராக கூட யூஸ் பண்ணுற மாதிரி அழகான சாரீஸ் பார்க்க போகிறோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சாரீஸ் தான் எல்லாமே. பார்த்திங்கன்னா சந்தேரி காட்டன் ஆல்ரெடி நிறைய சந்தேரி காட்டன் நம்ம போத்தீஸ்லேருந்து நானே காமிச்சிருப்பேன். பட் சந்தேரி காட்டன்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியுமான்னு எனக்கு தெரியல. பட் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சந்தேரி காட்டன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஆன்டிக் ஜரி வச்ச மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு மெட்டாலிக் டிசைன் மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோட ஃபேவரட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதோட ப்ரைஸ் 2245. ரொம்ப அழகான ஒரு சந்தேரி காட்டன் சாரீ. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த கலர் பார்த்திங்கன்னா எல்லாமே டார்க் ஷேட்ஸில் இருக்கிற ஒரு கலர் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், நல்ல ஒரு மிக்ஸ்டு கலர். ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக அந்த கலர்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, அந்தளவுக்கு ஒரு மாதிரி மிக்ஸ்டு கலராக இருக்குது. ஓவராலாக கலர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாக்லேட் ப்ரௌனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டார்க் ப்ரௌனில் உங்களுக்கு பார்டர் போட்ட மாதிரி ஒரு சாரீ. ரொம்ப நல்லா இருந்துச்சு சாரீ பார்க்குறதுக்கு. எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப அட்ராக்ட் பண்ண மாதிரி தோணுச்சு. ஸோ அதனால தான் இந்த கலெக்ஷன்ஸ் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஒரு சைட் குட்டி பார்டர், ஒரு சைட் பெரிய பார்டர். வேர் பண்ணிங்கன்னா ரொம்ப எலிகண்ட்டாக இருக்கும், ரொம்ப ரிச் அண்ட் ராயலாக தெரிவிங்க. அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி. இந்த சாரீ மட்டும் சொல்லலை, இன்றைக்கி பார்க்க போகிற மேக்ஸிமம் இந்த சாரீ அப்படி தாங்க இருக்கும். அடுத்து இது பாருங்கள், நல்ல ப்ரௌனில் பார்த்திங்கன்னா கோல்டு கலர் பார்டர் வச்ச மாதிரி 2395க்கு அழகான இந்த சாரீ. ரேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாரீ ஒரு மாதிரி ப்ரைஸ் வரும். ஜஸ்ட் ஒரு 50-100 உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வரும், அவ்வளோதான். பட் ஆல்மோஸ்ட் எல்லாமே சந்தேரி காட்டன் தான் காமிச்சிட்ருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடி ஃபுல்லாகவே இந்த கோல்டன் புட்டாஸ் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. பல்லு பார்த்தீங்கன்னா ரிச்சான கிராண்டான கோல்டன் கலர் பல்லு கொடுத்துருக்காங்க. இதுதான் சாரீங்க, பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலர்ஸ். அதாவது ப்ரௌன் அப்படிங்கும் போது அந்த கோல்டு வந்து அவ்வளோ பளிச்சுன்னு தெரியுது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதை தவிர பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த ப்ளூ கலரில் உங்களுக்கு அழகாக ஃப்ளாரல் ஒர்க் அண்ட் உங்களுக்கு கோல்டன் புட்டாஸும் இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு அவ்வளோ ரிச் அண்ட் ராயலாக இருக்குது சாரீ. நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ இது மட்டும் இல்லைங்க, இன்னும் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது. அடுத்து இந்த சாரியில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ப்ரைஸ் பார்த்தோன்னா 2395. இதுக்கு முன்னாடி ப்ரைஸ் தான். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, சாரீ ஃபுல்லாக உங்களுக்கு எலிஃபெண்ட் இருக்குது. அங்கே டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்களேன், ஒரு கலம்காரி பேட்டர்ன் மாதிரி. உங்களுக்கு சாரீ ஃபுல்லாகவே ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி போட்டு அதில் ஃபுல்லாக எலிஃபெண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரொம்ப அழகாக இருக்குது இந்த சாரியில். ஸோ இது நல்ல ஒரு நேவி ப்ளூ ஷேடு. நான் சொன்ன மாதிரி இதில் எல்லாமே டார்க் ஷேட்ஸ் தான் உங்களுக்கு நிறையவே வரும். லைட் ஷேட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆன்டிக்கில் உங்களுக்கு பல்லு கொடுத்துருக்காங்க. அந்த ஜரியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்டிக் ஜரி டைப்பில் இருக்குங்க. எப்படி நம்ம கோல்டு இல்லை ஆன்டிக் கோல்டுன்னு சொல்லி லைட்டாக ஒரு பிளாக் மிக்ஸ் பண்ண மாதிரி பார்க்குறோம்ல, அதே மாதிரி தான் இருக்கும். என்னடா இது பிளாக்காக இருக்கேன்னு யோசிப்பீங்க, அதுக்காக சொன்னேன். ஸோ ஆன்டிக் ஜரியில் இருக்கிற அழகான உங்களுக்கு சந்தேரி காட்டன் சாரீஸாக இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒரு சைடு நல்லா குட்டி பார்டராக கொடுத்துருக்கா, ஒரு சைடு பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பார்டராக இருக்குது. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். இந்த எலிஃபென்ட் சாரியே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், எலிஃபென்ட் சாரீ எத்தனை சாரீஸ் இருக்குது பாருங்களேன். ஸோ நீங்கள் ஏதாவது ஃப்ரெண்ட்ஸாவோ இல்லை ஒரு நெய்பர்ஸாவோ வந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு 2 பேருக்கும் ஒரே மாதிரி வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மெட்டாலிக் டைப்லேயே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலராக இருக்கே, நான் எடுத்து காமிச்சேன். 2245க்கு பியூட்டிஃபுல்லான ஒரு ரெட் கலர் சாரீ, அதாவது ஒரு ப்ரௌன் கலர் சாரியில் ரெட் கலர் ஃப்ளாரல் ஒர்க் இருக்கிற மாதிரி அழகான ஒரு சாரீங்க. சூப்பராக இருந்துச்சு இந்த சாரீ, சூப்பராக இருந்துச்சு. இந்த செட்டில் இருக்க எல்லா சாரியுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூனிக்கான ஒரு சாரீ தான் சொல்லணும். ஆல்மோஸ்ட் பார்க்கறதுக்கு ஒரு காட்டன் சாரீ தான். பட் ரொம்ப புஷ்ஷுன்னு நிற்குமானா அப்படி கிடையாது. கண்டிப்பாக இது நல்லா நீங்கள் சொன்ன பேச்சு கேட்குற மாதிரி அழகான ஒரு சாரீ தான். சூப்பராக இருந்துச்சு. ஒரு சாஃப்ட் காட்டன் சாரீ மாதிரி தான். ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஸோ இது மாதிரி ஏகப்பட்டது கலெக்ஷன்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு ஜஸ்ட் சாம்பிளுக்காக சில பீசஸ் மட்டும் தான் காமிச்சிட்ருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது நல்லா காஃபி ப்ரௌனில் ப்ளூ கலரில் உங்களுக்கு ஃப்ளாரல் ஒர்க், அங்கங்கே புட்டாஸ். ஐ திங்க் இது நம்ம ஆல்ரெடி இந்த சாரீ பார்த்தோம். ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு சந்தேரி காட்டனில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் பிரிண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் ஆல்மோஸ்ட் எல்லாமே உங்களுக்கு டார்க் கலர்ஸில் தான் இந்த டைப் ஆஃப் சாரீஸ் இருக்குங்க. சந்தேரி காட்டன்லேயே டைப்ஸே டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்குது. நான் ஒன்று உங்களுக்கு காமிக்கிறேன் அடுத்தடுத்து வர வீடியோஸில். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாரீ. ப்ரௌன்லேயே பாருங்களேன், ப்ரௌன்லேயே உங்களுக்கு ப்ளூ கலர் ஃப்ளாரல், ப்ரௌன்லேயே பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் ஃப்ளாரல், இது மாதிரி ஃப்ளாரல் ஒர்க் டிஃப்ரெண்ட்டாக இருக்க சாரீஸ் கூட வச்சுருக்காங்க. அடுத்தது 2395க்கு ரொம்ப அழகான இந்த மெஹந்தி க்ரீன் சாரீ. மெஹந்தி க்ரீனில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான
மல்டி கலரில் ஃப்ளாரல் ஒர்க் அவ்வளோ அழகாக இருந்தது. நேரில் பார்க்கும்போது இந்த சாரீ நிஜமாக எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த கலர் காம்பினேஷன் பாருங்கள், மெஹந்தி க்ரீனில் ஒரு மல்டி கலர் ஃப்ளாரல் காம்பினேஷன், அதுவே பார்க்கறதுக்கு அத்தனை அழகாக இருக்குது. டக்குன்னு நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஃபீல் வருதுங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது பார்க்குறதுக்கு. அதே மாதிரி அந்த ஜரி பேட்டர்ன் பார்த்திங்கன்னா ஒரு சைடு நல்லா பெரிய ஜரி, ஒரு சைடு சின்ன ஜரி கொடுத்து பல்லு நல்லா கிராண்ட் அண்ட் ரிச் அண்ட் கிராண்டாக பண்ணியிருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த சாரியை பொறுத்த வரைக்கும் இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் டார்க் கலர்ஸ் தான் வச்சுருந்தாங்க, லைட் கலர்ஸே இல்லை. மேபி இந்த டார்க் கலர்ஸ்னால் இந்த ஃப்ளார் ஒர்க் நல்லா தெரியும் அப்படிங்கிறனாலையான்னு எனக்கு தெரியல. பட் எனிவே எல்லாமே அழகாக தான் இருந்துச்சு. ஸோ பார்த்திங்கனாவே தெரியும், நல்லா இருந்தது சாரீ ஃபுல்லாகவே. இது அப்படியே பல்காக வச்சுருக்கும் போதே நம்மளுக்கு எடுக்கணுங்கிற அந்த ஃபீல் வருது. ஸோ இது எல்லாமே அந்த கலெக்ஷன் தான். ஆல்மோஸ்ட் கலருமே பார்த்திங்கன்னா எல்லாம் ப்ரௌனு க்ரீனுன்னு ஒரு மாதிரி இந்த டார்க் ஷேட்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. லைட் கலர்ஸ்லாம் பெருசாக இல்லை. பட் எல்லா கலருமே ரொம்ப அழகாக இருக்குது. முக்கியமாக அந்த ஆன்டிக் ஜரியெல்லாம் பார்க்க நல்லா ரிச் அண்ட் ராயலாக இருக்கும் வேர் பண்ணிங்கன்னா, அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அடுத்தது இந்த சாரீ, இது ஒரு சாஃப்ட் சில்க் சாரீ மாதிரி, இங்கே ஒரு டோலா சில்க்கு ரொம்ப அழகாக இருந்தது. பட் இந்த வீடியோவில் நான் இன்க்ளூட் பண்ணல. இனி அடுத்து வர வீடியோவில் நான் உங்களுக்கு அதை இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். இந்த செட் ஆஃப் ஃபுல் கலெக்ஷனே காமிச்சிருப்பேன், அதில் நம்ம பார்க்கலாம். இது ஜஸ்ட் ஒரு சாரீ மட்டும் நான் காட்டுறேன். 2025 இதோட ப்ரைஸு. இது வந்து சினியான் சில்க் அப்படின்னு சொல்லிட்டு, சினியா சில்க்குன்னு சொல்லி புதுசாக வந்திருக்கு. ஸோ அடுத்தடுத்து வர வீடியோவில் நம்ம அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த செட் ஆஃப் கலெக்ஷன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக்ஸ் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.